இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்குள்ளயும் வாய்ப்பை தேடுறதுதான் ஏன் சுபாவம். என்னதான் பஞ்சாயத்து நடந்து நமக்கு எதிரா தீர்ப்பு சொன்னாலும் அதுல நமக்கு சாதகமான ஒரு விஷயம் இருக்கு. நாம திருப்பி திருப்பி பஞ்சாயத்துல ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கோம். வெண்ணிலா கிட்ட குழந்தை இருந்தா குழந்தை உயிருக்கு ஆபத்து தாங்கிறதுதான் அது. அங்க இருந்த ஊர்க்காரங்க எல்லார் மனசுலயும் இது கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். இத மீறி அவங்க தான் வற்புறுத்தி அந்த வெண்ணிலா கிட்ட குழந்தைய தூக்கி கொடுத்திருக்காங்க. ருத்ராக்கு இப்போ என்ன ஆனாலும் கண்டிப்பா அந்த வெண்ணிலா தான் பொறுப்பாகணும். அவ கண்டிப்பா அந்த பூக்கார கிழவி வீட்டுல தான் தங்கியிருப்பான். இன்னைக்கு ராத்திரியே குழந்தைய தூக்கிக்கிட்டு பொழுது விழியறதுக்குள்ள ஊர் எல்லைய தாண்டி ஆகணும். பசுபதி, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்களாவது பொறுப்பா செய்யுங்க. குழந்தைய தூக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க. போன்ல எல்லாம் பேச வேணாம், தேவைன்னா நானே கூப்பிடுறேன். குழந்தை பத்திரமா உங்க கையில இருக்கட்டும். என்ன பண்றதுன்னு அப்புறமா நானே சொல்றேன். முத்தரச மாமா மட்டும் குணமாகி எந்திரிச்சு வந்தாருன்னா வெறி பிடிச்ச மாதிரி குழந்தைய தேடுவார். அவளை கண்டுபிடிக்க தான் கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் யூஸ் பண்ணுவார். ஆனா உலகம் முழுக்க மூளை முடுக்கன்னு எங்க தேடினாலும் ருத்ரா அவர் கைக்கு கிடைக்க கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. குழந்தையோட மூச்சு காத்து கூட அவர் மேல படாம நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி யாருக்கும் தெரியாம ருத்ராவை தூக்குறது? அதை பத்தி கவலையே படாதீங்க. பில்லி சூனிய சக்தியை வச்சு பார்வையாலேயே குழந்தைங்களை வசியம் பண்ற ஆட்களை நமக்கு பழக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தனை வச்சு அந்த குழந்தையே தூக்கிடுறோம். நீங்க கவலைப்படாம புறப்படுங்க. பரவாயில்லையே, நல்ல யோசனையா இருக்கு. இத உடனே செயல்படுத்துங்க. குழந்தை வர்றதும் தெரியக்கூடாது, நம்ம தூக்குறதும் தெரியக்கூடாது. தடையமே இல்லாம தூக்கிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சித்தி, ஏன் கண் கலங்கிருக்கு? நான் தான் வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் அழுகுற? இல்ல, நீ மறுபடியும் திரும்ப கிடைச்சது சித்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சோகத்துல வர கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வர கண்ணீர். அன்னைக்கு உனக்கு கதை சொல்லிட்டு இருந்தேன்ல, அத பாதிதான் உன்கிட்ட சொன்னேன். அந்த மரம் பட்டு போச்சு, அது மறுபடியும் துளிர் விட்டதுன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமா சித்தி. அப்ப அந்த கிளி நம்பிக்கையோட இருந்ததுனால மரம் தழைச்சுது. அது மாதிரி அந்த மரத்தை தேடி வந்துச்சு. கிளிகள் மட்டும் இல்ல, மத்த எல்லா பறவைகளும் வந்துச்சு. அப்படி நம்பிக்கையோட இருந்ததுனாலதான் நல்லது நடந்துச்சு. அதே மாதிரி எனக்கு நீ வருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சித்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தான் வந்துட்டேன்ல சித்தி, இனிமேலையாவது நீ பயப்படாம சந்தோஷமா இரு. நான் உன்னை பாத்துக்கிறேன். சித்தி, நம்ம ஏற்கனவே ஊரை விட்டு போயிடலாம் தானே பேசிட்டு இருந்தோம். நம்ம சீக்கிரமே ஊரை விட்டு போயிடலாம் சித்தி. இல்ல ருத்ரா, நமக்கு மாமாவை வேற பாத்துக்கணும். அதான் ஊர்க்காரங்க பூரா நமக்கு சாதகமா இருக்காங்க. தென்னரசு மாமா வேற வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வெளியில போன உத்தரவு போட்டாங்க. அதனால நமக்கு எந்த பயமும் இல்ல. காலையில விடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஊரே நமக்கு பாதுகாப்பா இருக்கும்போது நம்மள யார் என்ன பண்ணிட முடியும்? கூடிய சீக்கிரம் மாமாக்கு ஆபரேஷன் பண்ணி அவரை குணப்படுத்தணும். அடுத்த வேலையா அதுதான் ருத்ரா பாக்கணும். சரி சித்தி, முதல்ல நீ சாப்பிடு. சரி சித்தி, நான் போய் விளையாடுறேன்.
சரி பத்திரமா விளையாடணும். சரி சித்தி. ம். ஏய் எந்திரி. தயவு செஞ்சு என் ருத்ராவை கொடுத்துருங்க. என்ன விளையாடுறியா? அக்கா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அக்கா. உங்களை கெஞ்சி கேக்குறேன். என் ருத்ராவை என்கிட்ட கொடுத்துருங்க அக்கா. நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், என்ன வேணாலும் பண்றேன். இங்க பாரு, முத்தரச குணமாய் வர வரைக்கும் நாங்க யாரும் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஊர்ல உத்தரவு போட்டிருக்காங்க. நாங்க எப்படி அங்க வர முடியும்? இதுல குழந்தையை கடத்திட்டோன்னு வேற சொல்ற. ஊர் பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் நாங்களும் கேள்விப்பட்டோம். குழந்தைய நீயே ஏதோ பண்ணிட்டு பழி எங்க மேல போடுறதுக்காக இங்க வந்து அழுது நாடகம் போட்டுட்டு இருக்கியா? சத்தியமா இல்லங்க, எனக்கு குழந்தை வேணும். எனக்கு என் ருத்ரா வேணும். அக்கா தயவு செஞ்சு கொடுத்துருங்க அக்கா. என் மாமா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு என் ருத்ரா வேணும். ஏய் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத. வேணா குழந்தை உள்ள இருக்கான்னு தேடி பாத்துக்கோ போ. ருத்ரா, ருத்ரா. ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. உங்களை கேஞ்சி கேட்டுக்கிற ருத்ராவை கொடுத்துருங்க. ருத்ரா எனக்கு வேணும். இந்த பாரு, சும்மா எங்க மேல பழி போடணுங்கிறதுக்காக இங்க அழுது நடிச்ச சீன் போட்டுட்டு இருக்காத. இந்த பாரு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. நீயா வருவ, குழந்தைய எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு எங்க மேல பழி போடுறதுக்காக இங்க வந்து அழுது நடிச்சு சீன் போடுறியா? ஏய், போயிட்டே இரு. இதுக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. ருத்ராவை எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. அதை விட்டுட்டு சும்மா இங்க வந்து தேடி எங்களை மாட்டி விடணும்னு நினைக்காத. இங்க பாருங்க, நான் ருத்ராவை கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. ருத்ராவை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போக வேண்டியது நாங்க, நீ இல்ல. ஏன்னா அவ எங்க வீட்டு வாரிசு, புரியுதா? அப்படி எங்களை போக விடாம பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்து விட்டு உங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி எங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஐயா, ஐயா, என்ன அந்த நேரத்துல என்ன விஷயம்? வாமா. ஆ, என்னம்மா இந்த நேரத்துல என்னாச்சுமா? ஏங்க இன்னும் என்னங்க ஆகணும்? அந்த வெண்ணிலா திடீர்னு ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்து குழந்தை காணாம போயிடுச்சு, நீங்க ஏதாவது தூக்கிட்டு வந்தீங்களான்னு என்ன கேக்குறா. என்ன அநியாயம் பாருங்க. குழந்தைய எல்லாரும் முன்னாடியும் பஞ்சாயத்துல பேசி ஒப்படைச்சிங்க. அவ என்னடானா தொலைச்சிட்டு வந்து எங்களை கேக்குறா. ஏதாவது பண்ணி எங்க மேல பழி போடணும்னு பாக்குறா. முதல்லயே எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நாங்க உங்களை தேடி வந்தோம். அவ எப்படிமா காணாம போவா? உங்க வீட்டுக்குள்ள தானே இருந்தா. ம், வீட்டுக்கு எங்க வந்தா? அவ எங்கேயோ பூக்கார பாட்டி வீட்டுல எல்லாம் தங்குனா. 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிற வீடு பாருங்க, அங்கதானே போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் இருக்கு. நேத்தே பஞ்சாயத்து முடிஞ்சதும் எங்க கூட வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வெண்ணிலா நியாயம் நேர்மன்னு நீங்க தானே பேசுனீங்க. ஆனா அவ பண்றது பூராவும் அநியாயமா எல்லாம் இருக்கு. ஏம்மா, இதெல்லாம் பேசுற நேரமா இது? குழந்தை எங்கம்மா? என்னதான் ஆச்சு? குழந்தைய தேடி அந்த பசுபதி வீட்டுக்கு தான் போறேன்னு ஓடுனா. ஊர்க்காரங்க எவ்வளவு சொல்லியும் கேக்கல. குழந்தைய கொடுத்தா பத்திரமா பாத்துக்கிறேன்னு நானும் கேட்டேன்ல. நீங்க தான் கொடுக்கல. இப்போ அவ குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறா.
நாளைக்கு மாமா வந்து கேட்டா நீங்க எல்லாமே வந்து பதில் சொல்லுவீங்க. நாங்க எல்லாரும் தானே கை கட்டி மாமாவுக்கு பதில் சொல்லணும். முட்டாள் நான் தான். நீங்க எல்லாம் பேசும்போதே நான் போலீஸ கூட்டிட்டு வந்து ருத்ராவை கூட்டிட்டு போயிருக்கணும். எனக்கு மனசுக்கு ஒரே படபடப்பா இருக்கு. என்ன தலைவரே, பஞ்சாயத்துல வச்சு அவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் யாரு அவ்வளவு தைரியமா குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நம்ம ஊருக்குள்ள வந்து இப்படி எல்லாம் நடக்குமா? சும்மா விட்டுற முடியுமா? ஏம்பா வேலு, போய் வெண்ணிலாவை கூட்டு வா. சரிங்க தலைவரே. ஐயா 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 சாமி, எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் இத்தனை இருட்டு? எனக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தா என் பொண்ணு நான் மீட்டிருப்பேன். ஆனா நீதான் எனக்கு சக்தியே இல்லாம பண்ணி. எனக்கு மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலயும் நல்லதே இல்லாம பண்ணிட்டியே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நினைவிழந்து கிடக்கிற என் மாமா, நினைவே இல்லாம இந்த ஊரை விட்டு கொண்டு போகப்படுற என் பொண்ணு, இவங்களெல்லாம் சக்தி இல்லாம என்னால எப்படி காப்பாற்ற முடியும்? தயவு செஞ்சு அநியாயம் தோத்து நியாயம் ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணு. எங்க வாழ்க்கையில வெளிச்சம் வர அருள் காட்டு சாமி. நீ எனக்கு சக்தி இல்லாம பண்ணிட்ட, பரவாயில்ல. ஆனா வெண்ணிலாவுக்கு அந்த சக்தியை கொடு. வெண்ணிலா மூலமா எனக்கு என் குழந்தைய மீட்டு கொடு. எனக்கு என் குழந்தை வேணும். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன். வெண்ணிலாவுக்கு அந்த சக்தியை கொடு. வெண்ணிலாவுக்கு அந்த சக்தியை கொடு. அங்க பாருடி வெண்ணிலா, இங்க படுத்து கிடக்குறா.
வெண்ணிலா வெண்ணிலா சித்தி நீ கிடைச்சிட்டு எனக்கு கிடைச்சிட்ட நான் வந்துட்டேன் சித்தி, நான் வந்துட்டேன். ருத்ரா என் தங்கமே நீ எனக்கு கிடைச்சிட்ட. எவ்வளவு பாசமா இருக்கு பாத்தியா அந்த புள்ள. நமக்கே கண் கலங்குது. ஹே ருத்ரா குட்டி, நீ எங்க போயிட்ட? சித்திய விட்டுட்ட. உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்ன ஆச்சு? நீ எப்படி திரும்பி வந்த? முத்து மாமா, அப்பா, நான் ருத்ரா வந்திருக்கேன்ப்பா. முத்து மாமா, நம்ம ருத்ராவை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சித்ராக்கா மேல அபாண்டமா பழி சொன்னாங்கல்ல, அவங்க ருத்ராவை தன்னோட குழந்தை தானே சொன்னாங்க. இப்ப அப்படியெல்லாம் அக்கிரமமா பேசினாங்கல்ல ஒருத்தன், திடீர்னு இன்னைக்கு காலையில தூக்குல தொங்கிட்டு இருக்கா முத்து மாமா. அவன் அக்காவும் அண்ணனும் பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க தம்பியை இழந்துட்டு அழுததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்க பண்ணதுக்கு அந்த சாமி தான் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க 2 பேரும் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு ஊரை விட்டு போக கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு தோணுது. முத்து மாமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ எப்ப மாமா கண்ணு முழிப்ப? நீ இப்படி படுத்து கிடக்கிறத பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. அழுகையா வருது. நீ சிங்கம் மாதிரி நடந்து வருவ மாமா. இப்படி படுத்து இருந்தா என்ன மாமா அர்த்தம்? நீ வந்தாதான் அந்த வீடு வீடா இருக்கும் மாமா. நீ எப்ப வருவேன்னு பதில் சொல்ல மாட்டியா? வெண்ணிலா, என்னம்மா நீ எப்ப வருவேன்னு அவரை கேட்டு என்ன பண்றது? அவர் மீண்டு வரணும்னா முக்கியமான ஒரு ஆபரேஷன் நடக்கணும். அது நடந்தாதான் உங்க மாமா மீண்டு வந்து பழைய மாதிரி இருப்பாரு. என்ன ஆபரேஷன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க டாக்டர் அவருக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணணும். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல, மைனர் ஆபரேஷன் தான் சொன்னாரு. ஆனா ஸ்வேதா தான் வேணும்னு சொன்னாங்க. அதான் ஏன் தெரியல. ஏன் ஸ்வேதாக்கா வேணாம்னு சொல்றாங்க? நீங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை ஸ்வேதாக்கான்னு சொல்றீங்க. ஆனா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா கோவம் தான் வருது. என்ன சித்தி நீ அந்த ஸ்வேதா அப்படி விரட்டுறா? நீ பயந்து பயந்து வர. நான் மட்டும் உன்ன மாதிரி பேசா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஸ்வேதா கண்ணத்துல ஒன்னு கொடுத்துருப்பேன் தெரியுமா? எனக்கும் அவங்கள பார்த்தா கோவமா தான் வருது. ஆனா நேர்ல அவங்கள பார்த்தா டக்குன்னு எனக்குள்ள ஒரு பயம் வருது. நான் என்ன பண்றது? நீ முதல்ல பயப்படாத சித்தி. பயப்பட்டு பயப்பட்டு இப்ப என்ன ஆக போகுது? நீ ஏதாவது பண்ணு சித்தி, அப்பதான் அப்பா சீக்கிரமா வருவாரு. நான் என்ன பண்றது? அழுக மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கு. வேற யாரும் எனக்கு துணை இல்லையே. இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்றதுக்கு கடவுள் மட்டும்தான் இருக்காரு. உனக்கு அருள் இருக்கு தாயி. சாது மிரண்டா காது கொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கு நெசத்துல நடந்திருக்கு. அடங்கி அடங்கி இருந்த ஒருத்தி
உனக்கு ஒரு புது சக்தி ஒண்ணு வந்திருக்கு. வெண்ணிலா, நீ எப்பவும் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய்யறவ. ஆனா தர்மத்தை நிலநாட்ட உயிர் ஒண்ணு எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த கருப்பசாமி உன்னை கருவியா பயன்படுத்திருக்காரு. எதையும் அழித்தொழிக்கிற சக்தி உனக்கு கிடையாது. அந்த மனசும் உனக்கு கிடையாது. குழந்தை சிரிப்ப கொண்ட கொண்டாடுற நல்ல மனசுக்காரி. உனக்கு துணையா இருந்தும் இப்ப இல்லாம இருக்கிற அந்த உயிர் வீட்டுக்கு வரணும். எழுந்து வரணும். நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. குழந்தைத்தனமா இருக்கிற உன் மூலமா மிகப்பெரிய விஷயத்தை தெய்வம் நடத்திருக்கு. நீ என்னைக்குமே இதே வெண்ணிலாவா கலங்கம் இல்லாத சிரிப்போட இருக்கணும்னா இப்ப உயிரோட இருந்தும் செயலற்று இருக்கிற அந்த உயிரை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும். அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும். யார சொல்றீங்க? மாமாவை தான் சொல்றீங்களா? அவரை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப மட்டும் சித்தர் மலைக்கு நீ போனீன்னா நீ நினைச்ச காரியம் நிறைவேறும். நிமிஷ நேரத்துல நம்ம தம்பி இல்லாம போயிட்டான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நாமளே தான் அவனை கொன்னுட்டோம். இனிமே இங்க இருந்தா என்ன நடக்குமோன்னு மனசுக்கு பயமா இருக்கு. அதனால இங்க இருந்து கிளம்புறது மட்டும்தான் நல்லது. போயிடலாம், போயிடலாம், இங்க இருந்து போயிடலாம். நான் போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். யாருக்கும் தெரியாம நம்ம போயிடலாம். ஸ்வேதா வந்து கேட்டா என்னக்கா சொல்றது? உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? போயிடலாம். ஆமாக்கா, நீ சொல்றதா சரியான முடிவா இருக்கும்னு எனக்கும் தோணுது. வா போயிடலாம். அப்புறம் எங்க கிளம்புறீங்க? பரபரப்பா பேக்ல எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. நீ பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க ஆடியாச்சு. எங்க தரப்புல மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு. அப்படி இருக்க இனிமேல இங்க இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோங்க. ஏய் ஸ்வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா.
நீங்க இப்படி டக்குன்னு முடிவெடுத்து ஊர் விட்டு போறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. உங்க தம்பியோட உயிர் அநியாயமா போயிருக்கு. அதுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெண்ணிலா தான். ஏன் அதை யோசிக்க மாட்டீங்களா? அந்த வெண்ணிலாவை பழிக்கு பழி வாங்கினாதான் உங்க தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ருத்ராவ வெண்ணிலா கங்காரு குட்டி மாதிரி சுமந்துக்கிட்டு தெரியறா. குழந்தைய கடத்துறதுக்கு இப்போ சரியான சூழ்நிலை இல்ல. ஆனா நாம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, மாமா கண்முழிக்கிறதுக்குள்ள அந்த ருத்ரா உங்களோட பொண்ணுங்கிறத நாம நிரூபிச்சே ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதாங்க இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஊரே மொத்தமும் சேர்ந்து எங்களை எதிர்த்துட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு எங்களை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? ருத்ரா மாமாவோட பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அந்த ருத்ரா அவரோட பொண்ணு இல்லைன்னு எப்படியாவது நிரூபிக்க வச்சிடலாம். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற வழி அது ஒண்ணு மட்டும்தான். நீங்க அதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க. உங்க தம்பி சாவுக்கு காரணமா இருந்தாலே அந்த வெண்ணிலா, அவளை கொல்றதுக்கு உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி சொல்றீங்க? சித்தர் மலை இருக்கே, அந்த மலைக்கு மூலிகை பறிக்க வெண்ணிலா தனியா போறா. தேவையான ஆட்களை சேர்த்துக்கோங்க. அவ அந்த மூலிகையை மட்டும் கையில எடுத்துட்டா கண்டிப்பா மாமாவை மீட்டு காப்பாத்திடுவா. ஆனா அவளை உயிரோட திரும்ப வராம நீங்க தான் பண்ணணும். இந்த ஊர் முழுக்க ஒரு காட்டு விலங்கு அடிச்சு அவ இறந்துட்டான்னு நம்பணும். இத நான் எனக்காக கூட பண்ணல. இறந்து போன உங்க தம்பியோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப இந்த நிமிஷமே அவரை கூட்டிட்டு போனோம். அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க. இல்லன்னா ரணகளம் ஆயிரும் பாத்துக்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். கத்தே, டாக்டர், என்ன சிஸ்டர், என்ன பேஷண்ட் ப்ராப்ளம்? டிஸ்சார்ஜ் பண்ணனும்னு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? முத்தரசனை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு கூட்டிட்டு போனோம். அதுதான் விஷயம். இதை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. எங்களுக்கு பேசவும் விருப்பம் இல்ல. சார், ஊர்ல இருந்து நான் தான் எங்க அண்ணனை கூட்டு வந்து இங்க அட்மிட் பண்ணேன். அதனால நான் டிஸ்சார்ஜ் பண்றது தான் முறை. டிஸ்சார்ஜ் பண்றதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எங்க சீஃப் டாக்டர் வந்து சொல்லணும். இங்க ஸ்வேதான்னு ஒருத்தங்க பேஷண்ட் கூடவே இருந்தாங்க, அவங்க வரணும். அப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸ்வேதா வந்தாதான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா? ஸ்வேதா தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்களா? கார்த்திக் தம்பி தான் எங்க முத்தரசனை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இப்ப அவரே நேர்ல வந்து கேக்குறப்போ டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் முத்தரசனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுங்க கொடுத்துருக்கீங்க? அந்த விவரத்தை சொல்லுங்க. அவரை குழந்தை மாதிரி படுக்க வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த நிமிஷமே டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்படி இல்ல நடக்கிறதே வேற. நாங்க இப்ப கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். மொத்த ஊரும் திரண்டு வந்துச்சுன்னா இந்த ஆஸ்பத்திரியே தாங்காது. ஏன் இப்படி மிரட்டுறீங்க? ஒரு டாக்டர் இப்படி தான் பேசுவீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் இங்க தான் வரணும். மூடாவாய ஒன்னுடுவேன். ஏண்டா, உங்களை தேடி தேடி வர்றதுனால தானே இவ்வளவு திமிரா பேசுறீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மொத்த பேரும் திரண்டு போய் ஓனர்ட்ட பேசணும்டா. என்ன? ஒண்ணு இல்ல, நான் சீஃப் டாக்டர் கிட்ட சொல்றேன். டிஸ்சார்ஜ் பண்ண ரெடி பண்ணுமா? ஐயா வாங்க. சீக்கிரம் கழட்டிடுமா? சீக்கிரம். போ, ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வா. தம்பி, நீ போய் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வா. ஐயா, இருக்கிறதே ஒரே ஆம்புலன்ஸ். பேஷண்ட கூப்பிட போயிருக்கியா? இன்னும் வரலையா? சீக்கிரம் போனோம். வேற என்ன வண்டி இருக்கு சொல்லு. மார்ச்சர் வண்டி தாங்க இருக்கு. அது டெட் பாடி ஏத்துட்டு போறது. சரி ஐயா, கூட்டிட்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. தம்பி, சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம். அதுக்கான நேரம் இது இல்ல. ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சா நிலைமை வேற மாதிரி ஆயிடும்.
அதனால இப்போதைக்கு இவரை மீட்கிறது தான் முக்கியம். வெண்ணிலா மூலிகையை கொண்டு வரும்போது அதை பயன்படுத்துற சூழ்நிலையில முத்தரசன் தம்பி இருக்கணும். அப்ப அவர் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா தானே முடியும். இப்போதைக்கு இவரை கொண்டு போறதுதான் முக்கியம். எப்படி கொண்டு போறதுங்கிறது முக்கியம் இல்ல. வண்டி வரட்டும், அதிலே போயிடலாம். நீ போய் வண்டி எடுத்துட்டு வாப்பா. இல்லையா அது மார்ச்சரி வண்டி. எடுத்துட்டு வாயா. வாங்குறது பத்தலையா? போப்பா தம்பி, வண்டி பிடிக்க. சிஸ்டர், என்ன மார்ச்சரி வண்டியில் ஏத்துறாங்க? அவர் போட்ட போடல ஹாஸ்பிட்டலே அரண்டு போயிருக்கு. எப்படியோ அவங்க போனா சரி. வழி விடுங்க, நான் போகணும். உனக்கு வழி விடுறதா? மொத்தமா உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு தான் நாங்களா வந்திருக்கோம். பாக்குறதுக்கு என்னமோ சோப்புலாங்கி மாதிரி தான் இருக்க. ஆனா இந்த மலை மேல வந்து என்னென்னமோ காரியம் எல்லாம் பண்ற. இவ்ளோ பேர் சேர்ந்து உன்னை எதுவும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு கச்சிதமா உன் கதையை முடிக்கதான் நாங்களாம் இந்த காட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். உன்னை கொன்னு புதைச்சிட்டு அந்த ருத்ராவை தூக்கிட்டு போக தான் போறோம். இனி உன்னால இதை தடுக்கவே முடியாத. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மாமாவை நான் காப்பாத்துறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மூலிகை எடுத்துட்டு போறேன். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. நான் சீக்கிரமா கொண்டு போய் இந்த மூலிகையை கொடுத்தாதான் அவரோட உயிரை காப்பாத்த முடியும். எனக்கு வழியை விடுங்க. நீயே சாக போறேன்னு சொல்ற, இதுல நீ உன் மாமா உயிரை காப்பாத்த போறேன்னு கதை சொல்லிட்டு இருக்க. நீ என்ன கெஞ்சினாலும் சரி மிஞ்சினாலும் சரி எதுவும் நடக்க போறது இல்ல. நான் சொல்ற மாதிரி செய். அந்த மூலிகையை கூட. நான் எதுக்கு தரணும்? அதெல்லாம் தர முடியாது. ஏய், சாக போறவளுக்கு எதுக்கடி பிடிவாதம்? ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. குழி. முடியாது, நான் தர மாட்டேன். தர மாட்டியா?